பென்டென்ல ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த சில கேரக்டர்ஸை வேறொரு கேரக்டரை கெத்தா காமிக்கணுங்கிறதுக்காக மொக்கையாக்கி இருப்பாங்க. அந்த மாதிரியான 2 கேரக்டர்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரெண்டாவது கேரக்டர் கைபர். பென்டென் ஆம்னிவர்ஸ் பார்த்த எல்லாருக்குமே இந்த கேரக்டரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த யூனிவர்ஸோட கிரேட்டஸ்ட் ஹண்டர் தான் இந்த கைபர். இவரோட வேலையே அந்த யூனிவர்ஸ்ல உள்ள ரொம்ப பயங்கரமான ஏலியன்ஸை ஹண்ட் பண்றது தான். நெமிட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஏலியன் டிஎன்ஏயும் இவர் ஹண்ட் பண்ணி எடுத்து வந்த டிஎன்ஏ தான். பென்னையே ஒரு தடவை பிடிச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு வில்லனை ஒரு பூச்சியை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெஸ்கிடஸ்னு சொல்லப்படுற பென்னோட ஒரு புது ஏலியனை கெத்தா காமிக்கணுங்கிறதுக்காக கைபர் அதை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பெஸ்கிடஸ்கோட பவர் என்னன்னா, அதோட எனிமியை ஒரு வகையான டஸ்ட் மூலமா தூங்க வச்சு அவங்கள ஒரு ட்ரீமுக்குள்ள அடைச்சு வைக்க முடியும். பட் இந்த பவருக்காக அவர் அதை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வில்கேக்ஸ். பென்டென் கிளாசிக்ல இருந்தே இவர் ஒரு பயங்கரமான வில்லனா காமிச்சிருப்பாங்க. 10 கேலக்ஸ்லயும் உள்ள கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோஸை டிஃபீட் பண்ணி அவங்க பவர்ஸை இவர் எடுத்திருப்பாரு. மல்டிவர்ஸ் த்ரெட்டா இருந்த டேகனோட பவரை கூட அப்சர்வ் பண்ணிருப்பாரு. பென் கிட்ட எத்தனை தடவை தோத்து போனாலும் பென்னை பார்த்தோ இல்ல வேற எந்த கேரக்டரை பார்த்தோ இவர் பயந்து இருக்க மாட்டாரு. இவரை பார்த்து தான் மற்றவங்க பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட வில்கேக்ஸ் ஒரு கேரக்டரை பார்த்து பயந்து ஓடி இருக்காரு. அது யாருன்னா மாவ்ரிடில். ரீடில் பிரதர்ஸோட அம்மா. மாவ்ரிடில்ஸ்க்கு பவர்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வெப்பனை ஹேண்டில் பண்ணக்கூடிய மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு கேரக்டர் தான் இந்த மாவ்ரிடில். வில்கேக்ஸ் இவங்களை பார்த்து பயந்த மாதிரி காமிச்சது ஒரு காமெடி மாதிரி தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் எந்த ஒரு பென்டென் ஃபேனாலையும் இதை கண்டிப்பா ஏற்றுக்கவே முடியாது.